உதவித்தொகை எதுவும் வேண்டாம். வேண்டும் வேண்டும் நீதி மட்டுமே வேண்டும். இப்ப எங்க இருந்து எங்க வரைக்கும் போவீங்க வேலைக்கு போறதுக்கா? இல்ல சார், காலேஜுக்கு கிருஷ்ணாபுரம் வந்து ஒரு ஊர் 3 கிலோமீட்டர் நடக்கணும் சார். கிருஷ்ணாபுரத்துலயா? நொச்சிக்குளத்துல இருந்து 3 கிலோமீட்டர் கிருஷ்ணாபுரம் நடந்து அங்க இருந்து பஸ் பிடிச்சு போகணும் சார். இந்த ஃப்ரீ பஸ் பிடிக்கிறதுக்காக நீங்க 3 கிலோமீட்டர் நடந்து வரீங்க. இப்போ இந்த பஸ் எடுக்கலாம் எவ்வளவு செலவு மிச்சமாகுது? 20 ரூபா 30 ரூபா மிச்சமாகும் சார். அதுக்கு நம்ம மதியம் ஏதாட்டு கூல் ஏதாட்டு கடையில குடிச்சிட்டு அப்படி நான் போயிருவேன் சார். ஒரு நாள் இப்போ 20 ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக 3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ் எடுப்பீங்க. அப்போ அந்த காசை வச்சு நான் மதியம் ஏதாட்டு கூல் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிடுவேன். இலவச பேருந்து வந்து விட்டப்போ நிறைய விமர்சனம் வந்துச்சு. அப்போ வந்து இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் தான் என்ன ஆயிர போகுது, அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் சேமிச்சு என்ன பண்ண போறாங்க, மிஞ்சி போனா வந்து போனுக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க, எதுக்கு அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் ஆக போகுது, ஆல்ரெடி போக்குவரத்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, இன்னமும் நஷ்டத்துல உருவாக்கும் நிறைய விமர்சனம் வந்துச்சு. ஆனா இது போல கதைகள் கேட்கும்போது 1000 கோடி இல்ல 2000 கோடி கூட செலவு பண்ண அரசு தயாரா தான் நம்புறேன். ஆனா உங்களை போற வாழ்க்கைக்கு செலவு செய்யறது அவசியம். ஏன்னா இவங்க 20 ரூபாங்கிறது நம்மளுக்கு செலவு 20 ரூபாய் பெரிய அமௌண்டாக படலாம். ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு 20 ரூபாங்கிறது மதிய சாப்பாட்டுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு உதவுது இல்ல. நமக்கு பஸ் இதுவும் ஃப்ரீ ஆக்கினாரு, அவருக்கு நன்றியா தான் நம்ம சொல்லணும் தவிர தானியம் பேசக்கூடாது, பின்னாடி பேச